புதுச்சேரியில் எங்கே போனாலும் எல்லாரும் கேட்குறது இதில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும். அது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. இந்த ரேஷன் கடையில் இப்போ கூட நான் பேசும்போது சொன்னேன், ரேஷன் கடையே இல்லாத பாண்டிச்சேரி இருக்குது எங்களுக்கெல்லாம். உங்கள் ஊரில் ரேஷன் கடையில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரேஷன் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களே கேட்குறாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தோரும் பின்பற்றுகிற திட்டமாக தான் எல்லாம் இருக்குது. அது புதுச்சேரியில் ஒன்றுன்றாங்க. இது தமிழ் மண்ணாக இருக்கிறதால, எங்கள் ஊராக இருக்கிறதால இங்கேயும் அந்த திட்டங்கள் வரணும் தான் எல்லாம். இந்தியா நான் சொல்கிறது 30 தொகுதிகள் நீங்களாம் எனக்கு ஆசை, இவருக்கு ஆசை. அது இவங்க ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் முடிவெடுக்கும். எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்கும். அதாவது சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலர் அவர் சொன்னார், மற்றவங்க சொல்கிறது எதையும் கேட்காதீங்க, நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேசி முடிவெடுப்போம், எத்தனை சீட்டு எத்தனை யார் இருக்கீங்க இதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதனால் மற்றவங்க யார் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க, இது எப்படி இருக்கணும்? இவங்க ஒரு மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடிய ஒன்று தான். எதிர்கட்சிகள் விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது தேமுதிக திமுக கூட்டணி வச்சது, அவங்க வந்து கட்சியாக திமுக எதிர்த்து தான் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் அதெல்லாம் அந்த பொருட்டாவே எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் தான். அவங்க தானே இவ்வளோ நாள் அந்த அம்மாவோட போய் பேசிட்டு இருந்தாங்க, டெய்லி போய் பேசினாங்க, டெய்லி அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. வரலன்னு இந்த ஆதங்கத்தை வெளியே சொல்லி ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தா ஒரு அந்த கட்சி அந்த கொள்கைக்கு உங்க கொள்கைக்கு அவர் விஜயகாந்த் திமுகவில் இருந்தவர், திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் எங்கள் இயக்கத்தை எங்கள் பிள்ளைட்டு அவர். அதனால் இவங்க சொல்றதுலாம் தப்பு. அதிக சீட்டுகள் வழங்க வாய்ப்பா இந்த தடவை? இப்போ நீங்க அதிக சீட்டு கேட்பீங்களா? இல்லை சார், அதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, எங்களுக்கு கோரிக்கைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான். நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தலைவர் அதிகமாக கேட்கணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆசை இருக்குது தானே எல்லாருக்கும். எனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும் ஆசையாக தான் இருக்கும். அது வந்து தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. நான் ஒன்றும் கம்யூனிஸ்டுக்கு சீட்டு சார் கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா? எல்லாம் தலைவர் தான். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யார் தலைமை இதெல்லாம் யார் சொல்றது கேட்காதீங்க. தலைவர் தான் முடிவெடுப்பார். எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். இவர் ராகுல் காந்தியோட பேசுவாங்க, பேசி முடிவெடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. உங்க கூட்டணிக்கு யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் அது வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே, நாள் இருக்குது, ஒரு மாதம் இருக்குது. இந்த கூட்டணிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமை இருக்குன்ற கோரிக்கை நான் வைக்கல. இது இவர் மணிசங்கர் ஐயர் வச்சிருக்காரு. இது மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கான், மத்திய பிரதேசம் வச்சிருக்கான். எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாக்கணும். இவர் தளபதிக்கு தலைமை தாங்கணும்னு சொல்றாரு. ஆனால் தளபதி எவ்வளோ பெருந்தன்மையா அவர் தான் முதல்ல சொன்னார், ராகுல் காந்தியை நான் பிரதமர் ஆக்குவேன். அந்த நன்றி உலகத்தில் நம்மளாம் அந்த நன்றி நம்ம நினச்சி பார்க்கணும். யாருமே சொல்லலை இந்தியாவில், காங்கிரஸ் சொல்லலை. ஆனால் இந்தியாவுக்கு பிரதமராக நான் வந்து ராகுல் காந்தி முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நன்றி எல்லா காங்கிரஸாரும் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொருந்தோம். நான் தான் பொதுவாக சொல்லிட்டேன். நேருவின் மகளே பிறகு நிலையான ஆட்சியத்திற்கு கலைஞர் சொன்னார். யார் தான் சொன்னாங்க? திமுக மாதிரி ஒரு நட்புக்கு, திமுக மாதிரி கூட்டணி மதிக்கிறது உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்க தான் விருதுநகர் இல்லை, மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்க தான் தேமுதிக வந்து குறிப்பாக வரவேற்கப்பட்டது. திமுக பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணிக்கத்தாவும் ஒரு பொருட்டா எடுத்துக்கணும். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்லு பிறந்தகை சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்கத்தாவும் ஒரு பொருட்டே இல்லை, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியே சொல்றாங்க. நாங்கள் சொல்லலை, அவங்க கட்சி. அவனை என்ன பொறுப்பு இருக்கிறாங்க? பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலே இல்லையே, அவங்க சொல்றதான் பொறுப்பு. பத்திரிகையில பேர் வருவதற்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, அதனால பொறுப்பா எடுத்துக்க வேண்டியது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.